Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாஸ்மின்ஸ் பியூட்டிலேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாத வெடிப்பு சம்மந்தமான வீடியோ. பாத வெடிப்பு எதனால் வருதுன்னு பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். என்னோடய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நான் போடுற ஒரு வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத வெடிப்பு எதனால் வருது அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முன்னாடி வயசானவங்களுக்கு தான் வரும் பாத வெடிப்பு. அது மட்டும் இல்லை, வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கே பாத வெடிப்பு வருது. அதுவும் ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இதில் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. எனக்கு ஃபோன் கால்ஸ் வர ஒரு இதுலேயும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் 20+ எனக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. மேம் எனக்கு பாதம் வெடிச்சிருக்கு, பிளட்டு வருது. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப பாதம் வெடித்து அதுலேருந்து பிளட்டு வந்திருக்கும், பெயின் இருக்குன்றாங்க. இந்த பெயினால் கொஞ்ச நேரம் நம்மளால் நிற்க முடியலை, கொஞ்சம் தூரம் நடக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பாத வெடிப்பு எதனால் வருது அப்படின்றது என்னென்னா, உங்களோட குடலை நீங்கள் காய விடுறதுனால இந்த பாத வெடிப்பு வருது. நீங்கள் யோசிக்கலாம், குடலை காய விடுறதுனால எப்படி பாத வெடிப்பு வரும் அப்படின்னு. இந்த குடலுக்கும் இந்த பாதத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. ஸோ நீங்கள் குடலை காய விடும்போது கண்டிப்பாக அந்த பாத வெடிப்பு வர அதிகபட்சமான காரணங்கள் இருக்குது. நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க, அது மாதிரி தண்ணி தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்கிறது இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து குடல் சீக்கிரமாக காஞ்சிருது. அந்த குடல் காஞ்ச உடனே அதோடய எஃபெக்ட் வந்து இந்த காலில் காட்டுது. ஸோ காலும் காயுது. அதனால் சாப்பிடும்போதும் சரி, தண்ணி தாகம் எடுக்கும்போதும் சரி, நீங்கள் தண்ணி குடிங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுனால இந்த பாத வெடிப்பு மட்டும் கண்ட்ரோல் ஆகாது, இன்னும் பல நோய்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக நம்ம எப்போவுமே தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும். அது மாதிரி எனக்கு வந்து நிறைய ஜென்ஸ் கால் பண்ணிகிட்ருக்காங்க. சாரி பிரதர்ஸ், இப்போ வந்து எங்களுக்கு ஜென்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஸ்டாஃப்ஸ் யாருமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து எங்களால் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலை. ஆனால் வர கால்ஸ் எல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணி பேசிகிட்டு தான் இருக்கிறோம். மிக விரைவில் நாங்கள் உங்களுக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் செய்வோம். சீக்கிரமாக ஜென்ஸ் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் ஒரு வழி பண்ணுறோம். இப்போதைக்கு லேடிஸ் மட்டும்தான் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நிறைய ஜென்ஸ் கால்ஸும் எங்களுக்கு வர்றதுனால நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக சீக்கிரமாக அதுக்கு ஒரு விடை கிடச்சிடும். ஸோ எங்களோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பாத வெடிப்பை வந்து நம்மளே ஒரு சிலர் வந்து ஒரு விதமாக கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் குளிக்கும்போது காலை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணி அதை நல்லா தேய்ச்சிட்டு கல்லில் வச்சு இந்த பாதத்தை நல்லா தேய்ச்சி கொடுங்க. டெய்லி நீங்கள் தேய்க்கும்போது அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் சொல்கிற அந்த சொல்யூஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராமல் தடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒன்ஸ் எல்லாருமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள ரிசல்ட் தெரியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மந்த்லி 2 times நீங்கள் பெடிக்யூர் பண்ணிக்கோங்க. பெடிக்யூர் நார்மலாக பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாத வெடிப்பு அதிகமாக வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நாங்கள் செய்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த பாத வெடிப்பு ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து பெடிக்யூரை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். மசாஜ், அப்புறம் வந்துட்டு பேக்கு, ஸ்க்ரப்பு, இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு அதில் ஒரு மசாஜும் வந்துடும். உங்களுக்கு அந்த பெயின் அதில் கண்ட்ரோல் ஆகும். ஒன் டைம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கால் பண்ணிவிட்டு இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்த்தா தான் அதில் உள்ள ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் நேர்லேயே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணி விடுறோம். அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுனால ரிட்டன் உங்களுக்கு பாத வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம். எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஹோம் சர்வீஸ் அவைலபிளான்ட்டு. ஹோம் சர்வீஸ் ஒன்லி தான் எங்ககிட்ட. தமிழ்நாட்டில் எங்கேனாலும் வந்து பண்ணுவோம். கன்னியாகுமரி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திண்டுக்கல், ராமேஸ்வரம், ராமநாடு, எங்கேனாலும் நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் நேர்லேயே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சொல்ல மறந்துட்டேன், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.